अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथशतजित्सेनेहरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनधरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் புதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தொருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே நான் இளமும் தான் வாழ நான் மறைகள் தாம் வாழ மாநகரின் மாறன் மறை வாழ ஞானியர்கள் சென்னீணி சேர் தூப்புல் வேதாந்த தேசிகனே இன்னொரு நூற்றாண்டிலும் வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டு பெருமைக்கும் உடையவராயிருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தை அவருடைய கிரந்தங்கள்லேருந்து அவருடைய சரித்திரத்துலேருந்து எல்லாம் அறிஞ்சிக்கணும். கிரந்தங்களில் அநேக கிரந்தங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நம்மால் சேவித்து அதெல்லாம் அறிஞ்சு ஆழங்கால் பட்டு அனுபவிக்க முடியாது. ஓரொன்று தானே அமையாதோ அப்படின்னு சொன்னாலே அந்த ரீதியில் இந்த பரமத பங்கம் அப்படின்ற ஒரு கிரந்தம் போராதா அப்படின்னு அதுலேயும் அந்த கிரந்தம் பூரா இல்லை, ஆத்தியந்த பாசுரங்களா பரமத பங்கம்னு தேசிய பிரபந்தத்தில் தொடுத்து வச்சிருக்காளே அந்த பாசுரத்தை கொண்டு நாம் அனுபவிச்சோம். அதில் சாத்து பாட்டில் 16 ஆயுதங்களை கொண்ட சுதர்சன ஆழ்வான் ஸ்தோத்திரம் பண்ணி தலை கட்டுறார். அதில் அந்த பாசுரத்தை திகிரி மழு உயர் குந்தன் தண்டங்குஷம் பொரிசிதர் சதமுக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும் தெழிபணிலம் சில கண்ணி ஸ்ரீரங்க செவ்விடி செழிய கதை முசலந்தி சூலந்தி கழ்ந்ததும் அகில உலகுகள் கண்ட யாரோரங்களில் அடைய வடவில் இலங்க வாசின்னி நின்னதும் அடியும் அருகணையும் அறவாம் என்ன நின்று அடி அடையும் அடியறை அன்பினால் அஞ்சல் என்பதும் மகிழும் அமரர் கணங்கள் வானங் கவர்ந்திடா மலியும் அசுரன் புணர்த்த மாயன் துறந்ததும் வளரு மணிமணி மின்ன வானந்தி கொண்டிடா மரமுறை முறை வணங்க மாறி நிவன்றதும் சீரவி மதியமுமிழ்த்தே சுந்த எண்டி சைத்தினி மருள் செக உகந்து சேமங்கள் செய்ததும் திகழரவணையரங்கர் தேசன்ன மன்னியா திரிசுதர்சனர் செய்ய ஈரன் புயங்களே அப்படின்ற பாசுரத்தை பதார்த்தத்தை அனுபவிச்சு இந்த 16 ஆயுதங்கள் திகிரி மழு உயர் குந்தம் தண்டு அங்குஷம் பொரிசிதர் சதமுக வங்கி வாழ் வேல் அமர்ந்தல் தெழிபணிலம் சிலை கண்ணி ஸ்ரீரங்கம் செவ்விடி செழியகதை முசலம் திரிசூலம் திகழ்ந்ததும் அப்படின்ற அந்த 16 ஆயுதத்தையும் அது எதனால் 16 ஆயுதம், அதனால் நமக்கு எப்படி அருள் பண்ணுறார், 4 ஆயுதங்கள்னால எப்படி ஒவ்வொரு நிலையும் நம்ம காப்பாற்றுறார். அதாவது முதல் நிலை நாம் கொண்டுள்ள கோலம் இருக்குதே, சரீரம் இருக்குதே, அதன்படிக்கு நன்னா நடக்கும்படி அருள் பண்ணுறார். 2வது நாள்னால அது இதுக்கு தான் உதவுமானதுனால சரீரத்துக்கு தான் உதவுமே தவிர ஆத்மாவுக்கு உதவாதனால ஆத்மாவுக்கு உதவுறா போல பகவத் சேஷத்துவத்தை தெரிஞ்சுண்டு அப்படி நாம் வர்த்திக்கக்கூடிய வழியில் 2வது நாள் அருள்றார். 3வது நாளில் அப்படி வர்த்திச்சா நாம் எப்படி இருக்கணும், அவனிடத்துல சரணாகதி பண்ணி அவனை சேர்ந்தவனா நாம் இருக்கணும். அது 3வது 4 ஆயுதங்கள் அது நமக்கு.
அப்படி இருந்தால் நாலாவது 4 ஆயுதங்கள் நம்முடைய பாபங்கள்லாம் பொடி பொடியா போக்கடிச்சு நம்முடைய நோய் மொத்தத்தையும் போக்கடிச்சிருது. அப்படின்னு அஜ்ஞானங்கள் மொத்தத்தையும் போக்கடிச்சு, அதாவது வைகுண்ட வாழ தருது. அப்படின்ற வகையில் 4 ஆயுதங்களை இது பண்ணி 16 ஆயுதங்களை கொண்டு நம்ம அருள்றாரத்தை பார்த்தோம். இதுக்கு மேலே இந்த பாசுரம் இன்னும் 3 பாதங்கள் இருக்குது. அதில் நாமும் ஒன்றும் புதுசாக சொல்லலை. சுவாமி தேசிகன் சொன்னதையே தான் இப்போ சொல்ல போகிறதையே தான் இதை கொண்டு தான் அந்த இடத்துல ஒவ்வொரு ஆயுதமும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொண்டு பலன்களை நமக்கு தருது உத்தரோத்தரம். அது சுவாமி தேசிகனும் வஹா பாத்து அப்படின்னு ஷோடச ஆயுத ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு ஆயுதத்தினுடைய தன்மையை சொல்லி அதனுடைய பெருமையினால உங்களை காக்கட்டும்னு சொல்லிருக்கார். அதையும் வச்சு தான் அனுபவித்தோம். ஒவ்வொரு ஆயுதமும் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு அதில் 4 ஆயுதங்கள் 4 விதமாக நம்ம படிப்படியாக இந்த லோக வாழ்க்கை, அப்புறம் இந்த லோகத்தில் நாம் பகவத் பக்தனாக இருக்கக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணக்கூடிய தன்மை. சரணாகதி பண்ணினா உத்தரோத்தரம் எம்பெருமானுடைய கைங்கரியம் அங்கே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்யணும் அப்படின்னு சொன்னது. அந்த சுவாதீன கர்த்திருவம் போக்திருத்துவம் அதெல்லாம் கூட இல்லாமல், அந்த மாதிரியான எண்ணம் கூட ஞானம் கூட இல்லாமல் எல்லாம் எம்பெருமானுக்கு அப்படின்னு பரார்த்த கர்த்திருவ பரார்த்த போக்திருத்துவ பராதீன கர்த்திருவ பராதீன போக்திருத்துவமாக நாம் இருக்கோன்றத அந்த மாதிரியான ஞான பரியந்தம் தருது அப்படின்றது அது சுவாமி தேசிகனே இங்கேத்த விவரிக்கிறார். அகில உலகுகள் கண்டையாயோர் அலங்களில் அடைய வடவில் இலங்க வாசின் நின்னதும். அகில உலகுகள் இருக்க சர்வலோகங்களும் ஓர் அலங்களில் ஒரு மாலையில கண்டையாய் மணிகள் அடைய முழுவதும் கொஞ்சம் கூட இல்லாத, ஒரு மிச்சம் இல்லாத, அடையன்னா முழுவதும் அர்த்தம். இந்த லோகம் ஜெகச்சக்கரம் காலச்சக்கரம் இதுதானே அதிகமாக அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த லோகம் மொத்தம் ஒரு மாலையில் இவருக்கு மணிகள் போல அமையிறது முழுதும். அப்படியா வரிசையில் அது அடைய பிரகாசிக்கிறது. இவருக்கு அதனால் எதனா குற்றம் உண்டா? ஆசுன்றி நின்றதும். இந்த எல்லா ஜகத்து இருக்குதே, ஜெகச்சக்கரமும் காலச்சக்கரமும் இவருடைய அதீனமானதுனால அப்படிப்பட்ட சரீரங்களை கொண்டு இருக்கிற விவித விசித்திரமான சிருஷ்டியில் இருக்கக்கூடிய இந்த லோகம் மொத்தம் இவருக்கு ஒரு மாலை போல, அதில் மணி போல அமையிறது. அதனால இந்த இவருக்கு அதெல்லாம் வரிசையாக பிரகாசிக்கும்படி ஆசின்றி நின்றது, கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத நிற்கிறது. அதாவது இது குற்றத்தினால தான் வருது, பாப்பத்தினால தான் வருது இந்த சரீரங்கள்லாம். இருந்தால் கூட இவருடைய அதீனத்தில் அது இருக்கிறதுனால அதெல்லாம் குற்றம் இல்லாததாக ஆறுது. ஏன்னா மேல் கொண்டு பகவானுக்கு அடிவன ஆரம் இந்த சரீரம் தானே. அதனால் அந்த மாதிரி ஆசின்னி நின்றதும். அதனால் முதல் 4 இதை சொல்கிறது இங்கேயே சாய்க்கிறேன். இதான் சுவாமி தேசிகனே சாய்க்கிறார். அகில உலகுகள் கண்டை ஓர் அலங்களில், அகில உலகுகள் கண்டையாய் ஓர் அலங்களில் அடைவில் இலங்கன பிரகாசிக்கும்படி ஆசின்றி நின்றதும் குற்றமில்லாத நின்ற இடமா இருக்கு. அதுக்கப்புறம் அடி அடையும் அடி அடை இல்லை என்னது அடியும் அருகணையும் அறவாம் என்ற நின்று.
அடி அடையும் அடியறை அன்பினால் அஞ்சல் என்பதும். அடி அருவணை பெருமாளை நாம் எப்படி அடைஞ்சி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆதிசேஷனை போல பண்ணணும். அவன் எப்படி இருக்கான்? திருவடியாக இருக்கான். சாயஞ்சீவத்துக்கு இதுவாக இருக்கான். அருகணை படுக்கை பதான் தாங்கி வச்சு தலைவணி அந்த மாதிரி இவர் எம்பெருமானுக்கு அது போல இவரும் கைங்கரியம் பண்ணவர். ஏன்னா நித்தியசூரி எம்பெருமானுடைய கிரியாசக்தி இப்படிலாம் எப்போ எம்பெருமானிடத்திலே இருக்கிறதுனால, எம்பெருமானுக்கு கிரியாசக்தியாக இருக்கிறதுனால இவர் காரியம் பண்ணால் எம்பெருமான் நிச்சயந்தையாக இருக்க போகிறான். அதுபோல் அடி அடையும் அப்படி இருந்து ஆதிசேஷனை போல இவர் இருக்காருன்னு எதுக்காகன்னா, அந்த தன்மை நமக்கு எப்போ வரும்? பிரபத்தி பண்ணால் வரும். அதான் அடி அடையும் அடியறை அன்பினால் அஞ்சல் என்பதும். அந்த திருவடிகளை சரணம் அடையக்கூடிய அடியவர்கள் இருக்காளே, இவருடைய திருவடியை சரணம் அடைஞ்சா பெருமாளுடைய திருவடி தானே இல்லை. நாம் என்ன பண்ணுறோம்? பெருமாளுடைய திருவடியே சரணம் சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு சொல்கிறோம். ஆச்சாரியனுடைய திருவடியை அடைஞ்சுதான் பெருமாளுடைய திருவடியை இந்த முதல் திருமகளில் இவரை முன்னிட்டு பெருமான் திருவடியில் அடைகின்றேனேன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இவருடைய திருவடியை அடைகிறவாள இவர் ஏற்கனவே அந்த ஆதிசேஷனை போல பெருமாள் கைங்கரியத்தில் ஈடுபட்டவர் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறார்? அன்பினால் அஞ்சல் என்பதும். பெருமாள் எப்படி அஞ்சல்ன்றது வலது கையை காமிக்கிறார். உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமைவினி என்பவர் போல் அஞ்சல் என கரம் வைத்துன்னு பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியன் நிவாரையன்னு அஸ்த ஸ்ரீரங்கபத்மாம் அவ்யாத்து அபயமுத்ரிதான்னு தேவ பெருமாளும் ரங்கநாதனும் இந்த மாதிரி அபயமுத்திரையை வச்சுருக்காருன்னு சொல்றார். இவர் அப்படி இல்லை. அன்பினால் அஞ்சல் என்பதும். ஏன்னா இவர் அபயமுத்திரை கையில் அபய அஸ்தம் இல்லை இவருக்கு. 16 திருக்கரம், 16 திருக்கரத்தில் 16 ஆயுதங்கள். அதனால இவர் என்ன பண்றார்? அந்த ஆயுதங்களை கொண்டு இப்போ நாம் ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அவ என்ன பண்றா? அவளுடைய அன்புனாலே அவளுடைய பரிஜனங்கள், வேலைக்காரா, அது இது எல்லாரையும் நமக்கு அந்தந்த உதவி பண்ணும்படி, அந்தந்த காரியத்தை பண்ணும்படி, அதாவது துணி துவைக்கிறவா நம்ம துணியும் துவைச்சி கொடுக்குற மாதிரி, தளிவு பண்ணுறவன் நமக்கும் தளிவு பண்ணி, கார் டிரைவர் அவளுக்கு எப்படி இது பண்ணுறானோ அந்த மாதிரி நமக்கும் வெளியில் போகிறதுக்கு இப்படி அது அன்பினால அவள் நமக்கு எல்லாத்தையும் பண்ணித்தார். அதை போல அதான் அது உதாரணத்துக்காக சொன்னேன். இங்கே இவர் என்ன பண்ணுறார்? அடி அடையும் அடியரை என்ன பண்ணுறார்? இப்படி எல்லாம் அங்குஷம், பொரிசிதல், சதமுகி, வாழ்வேல் அதெல்லாம் வச்சு நீ பயப்படாதே அப்படின்னு பகவத் பக்தனா இருக்கும்படி பண்ணி, அதுக்கப்புறம் இதையும் பண்ணுறார். வளைஞ்ச தன்மையை பணிலம், சிலை, கண்ணி, ஸ்ரீரங்கம் இதனாலாம் நமக்கு அந்த சரணாகதி பண்ணக்கூடியது. அதனால அன்பினால் அஞ்சல் என்பதும். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம்? அது பின் 2 இதுக்கும் ஆயிடுச்சு. முதல்து இந்த லோகத்தில் நம்ம நல்லபடியாக அனுகிரகம் பண்ணுறாருன்றது, அது குற்றம் இல்லாத நாமெல்லாம் நிற்கிறோன்றது அகில உலகுகள் கண்ட ஆயோரங்களில் அடைவில் இலங்க வாசி நின்றதும் மாசி நின்றதும் ஆயிடுச்சு. அடியும் அருகணையும் அறவாம் என்ன நின்று அடி அடையும் அடியரை அன்பினால் அஞ்சல் என்பதும் அப்படின்னு சொல்றதுனால, அன்புனால நம்ம பகவத் பக்தனா இருக்கும்படி பண்ணி அஞ்சல்னு எம்பெருமான் சொல்லும்படியா இவர் பண்றது அந்த 3வது தன்மை. செழி, பணிலம், சிலை, கண்ணி, ஸ்ரீரங்கத்தினால அதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? செவ்விடி, வஜ்ராயுதம், கதை, முசலம், உலக்க, திசூலம் அப்படின்ற அந்த 4 நாள் நாம் என்ன பண்ணுறோம்?
பொடி பொடியாக தவிடு பொடியாக ஆக்கி நம்முடைய பாப்பங்கள்லாம் அஜ்ஞானங்கள்லாம் போய் நாம் வந்து சுவார்த்த சுவாதீன கர்த்திருவ போக்திருத்துவம் இல்லாத பரார்த்த பராதீன கர்த்திருவ போக்திருத்தத்தில் நாம் இருக்கோம்னு சொன்னமோ இல்லை. ஆனால் அதை தான் அந்த மாதிரி பண்ணுறான்றத இங்கே ஏதோ வளரு மணி மணி மின்ன மகிழும் அமரர் மகிழும் அமரர் கணங்கள் வானந்தி கொண்டிடா மலியும் அசுரன் புணர்த்த மாயன் துறந்ததும். சரி, இதுதான் மூணாவதுக்கு. அங்கேயே ரெண்டு சேர்த்து சொன்னேன். மகிழும் அமரர் கணங்கள், அமரர் கணங்கள் தேவக்கூட்டங்கள்லாம் தேவக்கூட்டங்களுடைய வானத்தை சொர்க்கலோகத்தை கொள்ளையிடுறதுக்காக வானங்கவ மலியும் அசுரன் புணர்த்த மாயம் துறந்ததும். அப்படி மாயம் அந்த அசுரத்தன்மையெல்லாம் ஒழிச்சார் அப்படின்னு. அதாவது நாலாவதுல என்ன பண்ணுற, தவிடு பொடி ஆக்கி சூலத்தினால சர்வ நோயையும் நமக்கு போக்குறார். அங்கே எங்கே மகிழும் அமரர் கணங்கள் வானம் கவர்ந்திட. இது என்னன்னா, நாம இங்கே சாதாரணமாக இந்த தேவலோகத்தை சொல்கிற மாதிரி இருக்குது, அசுராலே கவர்ந்தவராக சொல்கிறது. தாத்பரியம் நாம் இப்படி எம்பெருமானுக்கு சரணடைஞ்சி நிலத்தேவர் வையத்தேவர் அப்படின்னு நாம் தேவராக இருந்து எம்பெருமானுக்கு செய்த வேள்வியர் வையத்தேவர் அப்படின்னா தந்தேவா பிராமணம் இது அப்படின்லாம் சரணாகதி பண்ணவன் அப்படிலாம் சொல்லி இவன் அங்கே போய் மகிழும் அமரர் கணங்கள் வானம் கவர்ந்து, அந்த வானம் எங்கே சொர்க்கலோகம்னு சாதாரணமான இது, அங்கே வைகுண்ட லோகத்தில் அந்த சொர்க்கலோகத்துக்கு நாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான் அசுரத்தன்மையை விட்டு. அதனால் அதை தான் இந்த முசலம் திசூலம் அதனாலாம் தவிடு பொடியாக்கி மொத்த பாபத்தையும் போக்கடிச்சு பண்ற. அந்த அசுரத்தன்மை மாயம் கவர்ந்ததும் மாயம் துறந்ததும் அந்த மாயத்தெல்லாம் ஒழிச்சார். மகிழும் அமரர் கணங்கள் வானம் கவர்ந்திட, அதாவது மகிழும் அமரர் கணங்கள் வானம், நாமெல்லாம் அந்த வானத்துக்கு பரமாகாசத்துக்கு போய் அங்கே போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோமோ இல்லை, அதை பண்ண முடியாத பண்ணுறதுக்கு அசுரர்லாம் என்ன பண்ணுறா, மாய செய்ய நம்ம அசுரன் அந்த அசுரத்தன்மைக்கு உண்டான பாப்பங்கள்லாம் அந்த பாதத்தை மாய செய்ய அப்படியே ஒழித்தார். அதனால்தான் சூக்ஷ்ம ரூபேண அவஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச இதி வக்தாரம் மாம் தாரையா அப்படின்னு பிரார்த்திக்கிறார் கத்தியத்தில். அதனால் இப்படி அந்த மாய செய்கையெல்லாம் ஒழித்தனும். அதனால் இந்த 4 நாள் 16 ஆயுதங்கள்னால இப்படி நமக்கு இந்த இதெல்லாம் அருள்றார். வளரு மணி மணி மின்ன வானந்தி கொண்டிடா மறைமுறை முறை வணங்க மாறின்னி நின்னதும், அதானே மாறின்னி வென்றதும். மகிழும் அமரர் கணங்க ஆயிடுத்து. வளரு மணி மணி மின்ன வானந்தி கொண்டிடா மறைமுறை முறை வணங்க மாறின்னி வென்னதும். வளரு மணி மின்னா, இப்படி வளரக்கூடிய நிறைய திருவாபரணங்கள். வளரும் அணி அப்படின்னு, அணி அப்படின்னு சொல்கிறது திருவாபரணம்னு பொதுவில் சொல்லலாம் இல்லை. இது ஆயுதம் இருக்க இதுவே அணிதான். அதாவது அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர் வினை தொத்தரவருக்கும். அந்த ராமனும் கிருஷ்ணனுமாக இருக்கக்கூடிய உத்தம வர்த்தலம் அமைத்ததோர் எழுத்தனும் உயர்த்த கணையால் அத்திர அரக்கன்முடி 10 கொத்தன உதிர்த்த திரளோன் ராமன் மற்றொரு மிகுத்ததையில் மொய்த்தவன வைத்ததுனும் அத்தன் கிருஷ்ணன்.
இடமாம். இந்த ரெண்டு பேருடைய இடம் எது அப்படின்னா அத்திகிரி. அந்த அத்திகிரி மலை, அத்திகிரி, அந்த அத்திகிரி என்ன பண்றது? பத்தர் வினை தொத்தர் அறுக்கும். பக்தாளுடைய வினையை அடியோடு அறுக்கும். எது? அத்தன் இடமாம் அத்திகிரி. அந்த மலை, அத்திகிரி மலை இருக்குதே, அந்த மலை பக்தாளுடைய வினையை தொத்தரும். என்னடா அது சக்கரத்தாழ்வாரங்க இருக்காரு, பெருமாள் சக்கரத்தாழ்வார் வச்சுருக்காரு அப்படின்னா அணி அத்திகிரியே. அந்த பெருமாள் கையிலே வசத்தியா அத்திகிரி, திகிரி, அத்திகிரி, அந்த திகிரின்னு அர்த்தம். அது அத்திகிரின்றது அத்தி யானை, கிரி மலை, அது அப்படியே பதம். இது அத்து திகிரி, அந்த திகிரி சக்கரம். அந்த சக்கரத்தாழ்வாரங்க இருக்காரு, அவர் அணி அத்திகிரியே, அலங்காரம் மாத்திரம். ஏன்னா சக்கரத்தாழ்வாரங்க பண்ண வேண்டியதே இல்லை, பெருமாள் இருக்க இடமே அப்படி பண்ணிவிடுறது பக்தாளுடைய வினை போகிறது. அதனால வளரும் அணி அப்படின்னு சொல்றது இந்த இப்படி அணிகலனா விளங்கக்கூடியதான இந்த 16 மேலே 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 பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணி வளர்ந்துட்டே இருக்குதே, அப்படிப்பட்ட அந்த ஆயுத கூட்டங்கள் திருவாவூரங்களில் மணி மின்ன அதெல்லாம் மின்றது. ஆயுதங்கள்லாம் மணி மின்ன, ரத்னங்கள் பிரகாசிக்க, அந்த பிரகாசத்தினால வானந்தி கொண்டிடா, ஆகாசம் செவ்வானமாக ஆறா போல ஆறுது. அதனால் மறை முறை முறை வணங்க, வேதம் இருக்குதே வகை வகையாக போற்றி வணங்க நிற்கிற மாறின்றி வென்றதும், அப்படி பகவர் மீது ஜெயித்தனவும் அப்படின்னு. இதை இப்படியும் சொல்லலாம். அதாவது அகில உலகுகள் இது முடிச்சுடுறேன். அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி 16 ஆயுதங்களை கொண்டு அதெல்லாம் திருவாபரணமாக மின்ன, ரத்னங்கள் பிரகாசிக்க, அதனால் வானந்தி கொண்டிட, அந்த ஆகாசம் இருக்குது பரமாகாசம் செவ்வானம் போல இது பண்ணுறது. செவ்வானம்னா செழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம், ஆர்ஜவமாக இருக்குதுன்னு அர்த்தம். செழுமைனா ஆர்ஜவம்னு அர்த்தம். அதாவது ருஜு மார்க்கம், நேர் மார்க்கத்தில் நேராக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கெல்லாம் நாம் பண்ணுறதெல்லாம் கோணல் கலந்தது. அங்கே பரமாகாசத்தில் தான் நாம் நேராக எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி எம்பெருமானுடைய உகப்பே நம்முடைய உகப்பு அப்படின்னு அப்படியே இருக்கக்கூடிய, அதனால் ருஜு மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்தில் மறை வேதம். இங்கேருந்து போகிறவா என்ன பண்ணுறா? சாம வேதத்தை, அதாவது விண்ணுலகில் விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி அப்படின்னு சொல்கிறோம். விண்ணவர்தம் குழாங்களுடன் வேதம் பாடி, அங்கே இருக்கவாளோட கூட இங்கேருந்து போகிறவாளும் வேதம் பாடுறா. அதனால் எப்பவும் அங்கே வேதமே ஒலிச்சுட்டு இருக்கு. அதனால் வேதம் என்னது? மறை வானந்தி கொண்டிடா. இவர் இந்த மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்புறதுனால அது ஒரே செவ்வானம் மாதிரி இருக்கு, ருஜுவான ஆகாசமாக இருக்கு. ருஜுவான ஆகாசம். ஆகாசம்ன்றது அவகாசம் கொடுக்கறதெல்லாம் ஆகாசம்தான். இங்கேருந்து எவ்வளோ முக்தர் போனாலும் அங்கேயே கணக்கில்லாத இவா இருக்கா, நித்தியர்கள் இருக்கா. இங்கேருந்து எவ்வளோ முக்தர்கள் போனாலும் அவளுக்கு அவகாசம் கொடுக்குறது. அது மாத்திரம் இல்லை, ஸ்வயஞ்ச பிரகாசத்தை அஞ்ஞானபி பிரகாசித்து, தானும் பிரகாசமாக இருக்கும், மற்றவாளையும் பிரகாசிக்க செய்யும். அப்படிப்பட்ட இங்கேருந்து போகிற முக்தன்லாம் பிரகாசிக்க பண்ணுறது அது. அப்படிப்பட்ட ஆகாசம் செவ்வானம் போல அந்த செழுமையாக ருஜுமார்க்கமா இருக்குது. அந்த இடத்துல என்ன? மறை முறை முறை வணங்க, அந்த வேதம் முறையாக வகை வகையாக போற்றி வணங்கு மாறி மாறின்றி வென்றதும், அப்படி பகவர் மீது மின்னி ஜெயிக்கிறது அப்படின்னு சாய்க்கிறது. சரி, இப்படி அந்த மாதிரி பரமாகாசத்தில் போய் எல்லாரும் நாமெல்லாம் வேதம் ஓதுற மாதிரி ருஜுமா இருக்குமா அப்படியே பெறுவோம். இதுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, சிகி இரவி மதியமுமிழ் தேசுந்த எண்டிசை. இந்த சக்கரத்தாழ்வார் எப்படி இருக்கார் அப்படின்னா,
அக்னியை போல தேஜஸாக இருக்காது. ஒருத்தன் வந்து நெருப்பாக இருக்கான். அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு உப்பு பண்ணாத, மற்றவாளையும் தப்பு பண்ண விடாமல் அப்படி இருக்கான்னு அர்த்தம். நெருப்பாக இருக்கான். அதுபோல் இந்த மாதிரி நம்மலாம் அனுகிரகம் பண்ணி அனுப்புறதுனால இவர் எப்படிப்பட்ட தேஜஸ் உடையவராக இருக்கார். சிகி, இரவி, மதியம். சிகின்னா அக்னி, இரவின்னா சூரியன், மதியம்னா சந்திரன். அந்த 3 பேரும் கக்கக்கூடிய தேஜஸ் இருக்க சிகி, இரவி, மதியம், உமிழ், தேசு, உந்த, அதெல்லாம் மேலே மேலே 8 திக்கும் வந்துட்டே இருக்கு, வீசி எறியிடுது. உந்தன்னா மேலே மேலே தள்ளுறதுன்னு அர்த்தம். அதான் தேஜஸே அவர் அந்த இந்த மாதிரி 3 அக்னி, சூரியன், சந்திரனுடைய தேஜஸ்லாம் அப்படியே வீசுறது. எப்போ எங்கே? எண் திசை, 8 திசையிலும். அதனால் என்ன ஆகுது? திணி மருள் செக உகந்து. திணி அடர்ந்ததான மருள் அஜானம், செக உகந்து ஒழியும்படி மனம் கொண்டு சேமங்கள் செய்ததும் உலகத்துக்கு க்ஷேமத்தை பண்ணுறார் இவர். இந்த 16 ஆயுதத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி, அதனால் இவருக்கு இந்த 3 விதமான தேஜஸ். அக்னி அப்படின்றது பரிசுத்தமாக்குறது. அக்னி வந்து பயன்பாட்டுக்கு உடையபடி பண்ணுறது அக்னி. நாம் மொத்தத்தில் அக்னி பொசுக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லை, அது மாறா இருக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது. அக்னி என்ன பண்ணுறதுன்னா, இப்போது அக்னி பச்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் அக்னி உதவுறது. ஒரு வஸ்துவை அப்படியே நாம் உட்கொள்ள முடியாது, அதை வந்து பாகம் பண்ணுறதுக்கு அக்னி உண்டு. அதே மாதிரி ஜாடர அக்னி அப்படின்னு வயத்தில் இருக்கிற அக்னி அதை சாப்பிட்ட வஸ்துவை ஜீரணம் பண்ணி அந்தந்த சக்தியாக கொடுக்கறது. அதனால் அக்னி என்ன பண்ணுறதுன்னா சுத்தம் பண்ணுறது. ஒரு வஸ்துவை அக்னி சுத்தம் பண்ணுறது. சுத்தம் பண்ணுறதுன்னா உபயோகத்துக்கு தகுந்த வழியிலே அது அந்த பொருளை சுத்தம் பண்ணுறது. உபயோகத்துக்கு தகாத பொருள் சுத்தம் இல்லை, அசுத்தம் தான் அர்த்தம். சுத்தம் பண்ணுறது அக்னி. அதாவது நாம அப்படியே அரிசி சாப்பிட முடியுமா? முடியாது, அதை பாக்கம் பண்ணுறது. அதே மாதிரி சாப்பிட்டது அப்படியே இது பண்ணுவோம், அது உள்ளுக்குள்ளே ஜரிச்சாதான் அது அந்த ஜாடர அக்னி அந்த இது பண்ணும். இந்த மாதிரி படவ அக்னின்றது கடல் உள்ளே இருந்துட்டு அந்த கடலை சரி பண்ணுறது இருக்கட்டும். அதனால் சிகி அக்னியினுடைய தேஜஸை போல, அதனால் அக்னி போல இருந்து நம்ம சுத்தம் பண்ணுறார். எப்படி சுத்தம் பண்ணுறார்? நல் ஞானத்தெல்லாம் கொடுத்து மனுஷனாக இருக்கா மாதிரி சரீரத்தெல்லாம் கொடுத்து பண்ணுறார். அப்புறம் பெருமாள் இடத்துல பக்தி பண்ணுறார். அப்புறம் சரணாகதி பண்ணும்படி பண்ணுறார். அப்புறம் அங்கே போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய மனோபாவத்தை அந்த மாதிரிலாம் அக்னி. இரவி, இரவின்னா சூரியன். சூரியன் என்ன பண்ணுறான்? சூரியன் இல்லை, அதனால் அக்னியை போல இவர் பிரகாசிக்கிறார். அந்த காரியத்தை நம்ம சுத்தம் பண்ணுறார். அதுக்கப்புறம் சூரியன், இவர் சுதர்சன மகாஜ்வால் கோட்டி சூரிய சமப்பிரபா அஜானாந்தஸ்ய மேதேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்சயான்னு மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அன்னதோர் இல்லீனூடு போய் வீடென்னும் தொன்னறி கண் சென்னார் அப்படின்னு சொல்ற. அதனால சூரியனை போல இருந்துட்டு நம்மளாம் விஷ்ணு மார்க்கத்தை காண்பிச்சு அதை அந்த சூரியன் வந்து தன் கிரணம் வழியாக தன்னுடைய அந்த ரந்திரம் வழியாக விஷ்ணு மார்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய அந்த காரியத்தை இவர் பண்ணுறார். அதுதான் ஏன்னா சரணாகதி பண்ணி மேலே அனுப்புகிறாரு. அதே மாதிரி மதியம் சந்திரன். சந்திரன் என்ன பண்ணுறாரு? சங்கம் என்ன பண்ணுறது? சூரியன் அது. சந்திரகிரணம் என்ன பண்ணுறது? நம்மலாம் வந்து என்ன இதுவாக சீதளமாக ஆஹ்லாதகரமாக ஆக்கிறது தன்னுடைய இதனால். அதனால்தான் இங்கேருந்து போகிறவன்லாம் சந்திரமச பிராப்தி அடைஞ்சு தான் போகிறான், சந்திரலோகத்துக்கு போய் போகிறான். அதனால் சந்திரன் வந்து நம்மலாம் ஆஹ்லாதகரமாக விரும்பக்கூடிய வகையில் குளிர்ந்தவன் ஆக்கிறான். இப்படி 3 தேஜஸும் இவரிடத்துல இருந்து நம்முடைய 8 திசையிலையும் இந்த தேஜஸ் பரவி, இந்த லோகத்தில் 8 திசையிலையும் பரவி
இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை ஒழிச்சு திணிமருள் செக உகந்து சேமங்கள் செய்ததும் அப்படின்னு, அதாவது க்ஷேமத்தை கொடுக்குறார் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சேமங்கள் செய்ததும் சொன்னால், க்ஷேமன்றதுக்கு அர்த்தம் லப்தஸ்ய பரிபாலனம் தான். ஏற்கனவே பெற்றிருக்கிறத பரிபாலனம் பண்ணுறது. யோகக்ஷேமம் வகாமியம்னு சொல்கிறானே, யோகம்ன்றது புதுசாக பெறுறது, க்ஷேமம்ன்றது பெற்றதை காப்பாற்றுறது. அதனால்தான் நாம் தபால்லாம் எழுதுறதுன்னா கூட என்ன பண்ணுவோம், க்ஷேமம் அப்படின்னு போடுவோம். க்ஷேமம்னா எல்லாரும் சுகமாக இருந்துட்டுருக்கோம், இருக்கிறபடி இருந்துட்டுருக்கோம்னு அர்த்தம். இப்போ சேமங்கள் செய்ததும் அப்படின்னு இவர் சொல்கிறாரே, அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நாம் இந்த சம்சார சக்கரத்தில் சுற்றின்னு இருக்கோன்னே, இந்த மகதா புண்ணிய பண்ணியனேன்னு சொல்லுவோம். இந்த சரீரம் வந்து இந்த சரீரம் நல்லபடியாக கொடுத்து அதை பண்ணி இது பண்ணிலாம் பண்ணுறாருன்னு பார்த்துன்னு வந்தோம். சரி, அதெல்லாம் நல்ல சரீரமாக இருந்து நல்ல காலத்துக்கு இருந்து அதெல்லாம் ஞானத்தோட காரியமெல்லாம் பண்ணுற மாதிரி சொன்னோம். இதெல்லாம் பண்ணி நாம் கடைசியில் என்ன பெறுறோம், பெரும் பேர் பெறுறோம். என்னது, வைகுண்ட வாழ்வு பெறுறோம். இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு, அல்லல் படக்கூடிய சம்சாரத்திலேருந்து விடுபட்டு வைகுண்ட லோகத்துக்கு போகிறோம், பெரிய வாழ்வு வாழறோம். அப்படி இருந்துச்சே சேமங்கள் செய்ததும் சொல்லாமா? தேசிகன் இப்படி ஒரு பதப்பிரயோகம் பண்ணிருக்காரே அப்படின்னு தெரியல. இந்த கேள்வியை நான் கேட்குறேன். அப்போ அதுதான் இந்த மாதிரி சந்தேகமும் வரலாம் எல்லாருக்கும். இல்லை, அதாவது அந்த இங்கே இருக்கக்கூடிய நாம் அல்லல் படக்கூடிய இந்த ஜீவன் இருக்கானே, ஜீவனா நாம் இருக்குமே, இந்த ஜீவனுடைய தன்மை இது இல்லை. நித்திய சூரிகள் எப்படி இருக்காளோ அதை போல தான் ஞானமா இந்த ஜீவாத்மா ஞானமாகவும் ஆனந்தமாகவும் அணுவாயும் எம்பெருமானுக்கு சேஷமாயும் இருக்குது. ஆனா இது வந்தேரியா ஒரு பாப விசேஷத்தினால அந்த ஞானம் மூடப்பட்டு இது அல்லல் படுறது. மல பிரக்ஷாளனான் மனேகே, ஒரு வைரத்தோடுலாம் இருக்குது. அந்த வைரத்தோடு எண்ணெய் இறங்கி போய் அழுக்காக இருந்ததுன்னா அந்த அழுக்கை நீக்கினாக்கா மல பிரக்ஷாளனம், மலத்தை போக்கடிச்சா அந்த எண்ணெயை எடுத்துட்டா மணி என்ன பண்ணும், அந்த வைரம் என்ன பண்ணும், தானாக பிரகாசிக்கும். அதில் ஒரு ஒளி வந்து பெயிண்ட் அடித்து, அதாவது அதுக்கு கோல்டு பிளேட்லாம் கொடுத்து பண்ணலை, அதுக்கு உண்டான ஒளி இந்த எண்ணெய் இறங்கி போனதுனால அது மங்கலாக தெரியுது. ஆனால் அதனுடைய சுபாவம் என்ன, நல்லா பிரகாசிக்கக்கூடிய பாலப்பள்ளியத்தை உடையது. அந்த அழுக்க நீக்கின உடனே தானாக அந்த பிரகாசம் இருக்குது. அதை போல தான் இந்த ஜீவன் நித்திய சூரிகள் எப்படி நித்தியமாக வந்து குணாஷ்டக சம்பத்தியோட ஞானவானாக இருக்காளோ அதை போல தான் இங்கே இருக்கிற நாமும் அப்படி தான் இருக்கோம். ஆனால் இது பாபத்தினால மறைக்கப்பட்டு நாம் பிரகாசிக்காத மாதிரி இருக்கும், அறிவிலி போல இருக்கும். அந்த பாபத்தை ஒழிச்சுட்டாக்கா தானாக நாம் பிரகாசிக்கிறோம். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன, ஞானவானாயும் குணாஷ்டக சம்பத்தியோட கூட இருக்கக்கூடிய தன்மை தான் சேத்தன ஸ்வேசதி சேஷத்துவம் அப்படின்னு. அது மறைஞ்சிருக்குது வெளி இதனால், இந்த பாப்பாதிகள்னால. அதை போக்கடித்த உடனே அது சுயமாக பிரகாசிக்கிறது. அப்போது இருக்கிறத தானே காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். இருக்கிறது இல்லாதபடியாக இருக்குது. ஒருத்தனுக்கு நிறைய சொத்து இருக்குது,
அது ஏதோ லிட்டிகேஷனில் அனுபவிக்க முடியாது அல்லாதான். அப்புறம் அதெல்லாம் ஒரு வந்து ஒருத்தர் வந்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி தரார் அப்படின்னா அவனுக்கு புது சொத்து வாங்கி தரல, அந்த சொத்து அப்புறம் அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிடறான். ஏதோ லிட்டிகேஷனில் அதை அனுபவிக்க முடியாத கஷ்டப்பட்டுருந்தான். அதெல்லாம் தீர்த்த உடனே ஒருத்தர் வந்து ஒரு வக்கீல் வந்து அந்த மாதிரி தீர்த்து கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சொத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறான். புது சொத்து வக்கீல் வாங்கி தரல. அதை போல தான் இந்த இடத்துல. அதனால் சேமங்கள் செய்ததும், அதனால் சேமங்கள் செய்ததும் திகழரவணையரங்க தேசன்ன மன்னியா. இப்படி அரவில் பிரகாசிக்கக்கூடிய அரங்கர் இருக்காரே, அவருடைய தேசு போல இவர் ஸ்திரமாக அங்கே இருக்கார், மன்னி இருக்கார். அப்படிப்பட்ட திரிசுதர்சனர் செய்ய ஈரன் புயங்களே, அவருடைய செழுமையான ஆர்ஜவமான 16 புயங்கள், புயங்கள்னா புஜங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அதை ஏந்திருக்க புஜம். அவர் வந்து எம்பெருமானுக்கு மன்னி இருக்கார், அவருடைய தேஜ் போல இருக்கார், தேஜஸ் போல அப்படின்னு முடிக்கிறார். இதுக்கு மேலே நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த உறவே மகாதிவம் ஷோபாதி நிதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வ சரஜித் ஈசான பதாஸ்ரீ ஸ்ரீவத் சம்சரம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.